இது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக மட்டுமே நான் இருப்பேன், இந்த லைஃப் எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் நடந்துக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதான் நான் யோசிச்சேன், இது ஏன்னா கதைக்குள்ளே என்ன இருக்கோ, என்ன எழுதப்பட்டிருக்கோ அது பற்றியான விஷுவல்ஸ் தான் இருக்கும் எனக்கு. இந்த விஷயம் நடக்கும்போது நான் எழுதும் போதே எனக்கு வந்து அந்த விஷுவல்ஸ் டோட்டலி எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சதுனால எனக்கு அந்த இது கபடி மட்டுமே, கபடி நடக்கும்போது அடுத்த தெரு எப்படி அங்கே ஒரு தெருவில் என்ன நடக்கும், இங்கே ஒன்று என்ன நடக்கும், இங்கே இது எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. நாம் ஒன்றை நிகழ்த்தி கொண்டு இருக்கும்போது நம்மை சார்ந்த சில என்ன நிகழ்த்தி கொண்டு இருப்பார்கள் ஒன்று இருக்குல்ல. நான் இங்கே இப்போ உங்கள்கிட்ட நான் என்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். இப்போ என் பையன் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு ஒரு கேள்வி எனக்கு வருது இல்லை. இப்போ இந்த நேரத்துக்கு அவன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ இந்த விஷயம் எனக்கு தோணுது இல்லை, நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணுது இல்லை. இது தோன்றது தான், அதுதான் ஆர்ட் பண்ண காட்டுறது. தோணுனா கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது கதை நகர்த்துறதுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுது, தேவையில்லை அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போயிடுவாங்க. இல்லை இப்போ பிரச்சனையே இது ஒன்று தான் சினிமாவில் நமக்கு சந்திக்குது. கதையை நகர்த்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு கிரியேட்டருக்கு பெரிய சவால். கதையை ஏன் நகர்த்தணும் நான் புரியவே இல்லை. கதை நகர மாட்டேன்னு எழுதுவாங்க, கதை நகர்த்த மாட்டேங்க. அது சிக்கல் என்ன பிரச்சனைனா, 2 ஆப்ஷன் தான் இருக்குது நம்மகிட்ட. ஒரு கிரியேட்டர் வளராமல் என்னன்னா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வரும்போது நிறைய ரைட்டர்ஸ் மூவ் ஆன் பண்ண முடியாமல் போய்ட்றாங்க. அவங்கள பற்றி கண்டுபிடிக்க முடியாமல், அவங்களோட ஃபிலிம் லாங்குவேஜ் கண்டுபிடிக்க முடியாமல் போய்ட்றாங்க.